ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி வீட்டில் இருந்து நம்ம தினமும் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய குளியல் சோப்பை இயற்கையான முறையில் தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பெலாம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீட்டில் செஞ்சு வச்ச சோப் தான். சரி வாங்க இந்த சோப்பெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு தான் சோப்பு செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த துருவின பீட்ரூட்லேருந்து அந்த பீட்ரூட்டோட சாறை மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பீட்ரூட்டோட சாறுலேருந்து தான் சோப்பு செய்ய போகிறோம். நீங்கள் பீட்ரூட்டோட சாறு இல்லாமல் வேப்பிலேருந்து கூட சாறு எடுத்து சோப்பு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட்லேருந்து சாறு எடுத்தாச்சு. அடுத்தது நான் ஒரு குட்டியாக ஒரு கப் எடுத்துக்கிறேன். அந்த கப்பில் இதை மாற்றிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே சோப் செய்கிறதுனால அந்த சோப் கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது நம்ம சோப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது, அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சோப் செய்ய முக்கியமான பொருள் காஸ்டிக் சோடா. இந்த காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இல்லைனா கெமிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு குட்டியாக ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் காஸ்டிக் சோடா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மெஷர் பண்ணி அளவு எடுக்க போகிறேன். இதில் ஒரு கப் அளவுக்கு காஸ்டிக் சோடாவை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஸ்டிக் சோடா கெமிக்கல் தானே, ஏன் சோப் செய்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக சோப் செய்ய முடியாது. அடுத்ததாக இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த பீட்ரூட் சாறு இருக்குதுல்ல, அந்த சாறை இதில் 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த கப்பை பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றிலாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் காஸ்டிக் சோடாவை எந்த கப்பில் அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் 2 கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை இதோட ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் 2 கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை இது கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா இது கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா இந்த பீட்ரூட் ஜூஸ் நல்லா கரைய ஆரம்பிச்சிக்கும். கரைய இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக ஆரம்பிக்கும். அந்த ஹீட் குறையிற வைக்கணும். ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 இல்லைனா 10 நிமிஷத்துக்கு இது கூலாக வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இது சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே சோப் செஞ்சிட்டிங்கன்னா அந்த சோப் நல்லா கெட்டியாக வராது. அதனால் இது நல்லா கூலாக வர வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு இது ஓரளவு கூலாகிடுச்சு. இப்போ ஒரு குட்டியாக ஒரு கப் எடுத்துக்கலாம். அந்த கப்பில் இதை ஊற்றிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நமக்கு சோப் செய்யறதுக்கு தேவைப்படுற இன்னொரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சோப் நல்லா வருமானு தெரியாது. இப்போ நம்ம காஸ்டிக் சோடா அப்புறம் பீட்ரூட் ஜூஸ்லாம் அளவு எடுத்தோம்ல, அதே கப்பில் 7 கப் அளவுக்கு எண்ணெய் இதில் இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கணும். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 கப் எண்ணெய் இதில் ஊற்றியாச்சு. அடுத்ததாக நமக்கு சோப் நல்லா வாசனையாக வேணும்னா இது கூட கண்டிப்பாக ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணணும். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலில் ஒரு 6 to 7 ட்ராப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் பார்த்திங்கன்னா வாசனைக்காக தான். ஒருவேளை எங்களுக்கு வாசனை வேணானாலும் இதை விட்டுலாம், இது ஒன்றும் ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் அந்த தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம முதல்லே செஞ்சு வச்ச அந்த காஸ்டிக் சோடா ப்ளஸ் அந்த பீட்ரூட் சாரோட வாட்டர் தான் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த காஸ்டிக் சோடாவாக இருக்கட்டும், இந்த தண்ணியாக இருக்கட்டும், நம்ம கையில் படாமல் பார்த்துக்கோங்க. அப்படி கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிக்கும். இப்போ இந்த காஸ்டிக் சோடா வாட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு நல்லா கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சோப் வரும். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சோப் செய்கிறதுனால நம்ம முகத்தில் தேவையில்லாமல் வர பிம்பிள்ஸ்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடையில் சோப் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சோப்பில் பார்த்திங்கன்னா என்னென்ன கெமிக்கல் கலக்கிறாங்கன்னு தெரியாது. அது இந்த மாதிரி வீட்டில் தேங்காய் எண்ணெய், காஸ்டிக் சோடா அப்புறம் இந்த பீட்ரூட் சாறை வச்சு செய்கிற சோப் பார்த்திங்கன்னா முழுக்க இயற்கையானது. இதனால் நமக்கு எந்த இது சைட் எஃபெக்ட்டும் வராது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா எலக்ட்ரிக் பீட்ரு யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் பெட்டர். இது மாதிரி நல்லா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ உங்களுக்குலாம் தோணும், ஏன்னா பீட்ரூட் சோப்புன்னு சொன்னேன், ஆனால் கலர் ஒரு மாதிரி சிவப்பாக இல்லாமல் வித்தியாசமாகுன்னு தோணலாம். ஆனால் இந்த பீட்ரூட் சாறு என்ன இவ்வளோ சிவப்பாக இருந்தாலும் சரி, அதை காஸ்டிக் சோடா கூட யூஸ் பண்ணும்போது அதோட கலர் கொஞ்சமாவது மாறதான் செய்யும். அதனால் நம்ம நினச்ச மாரி இந்த சோப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிகப்பாலாம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரமாக கிண்டிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சு, அந்த கலரே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. இப்படி
தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஏதாவது மோல்ட்லேயோ இல்லை கப்புலேயோ ஊற்றி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நான் இந்தமாரி ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கிறேன். அதில தான் இதை நான் ஊற்றி வைக்க போகிறேன். இந்த மோல்டு இல்லாமல் நீங்கள் கப்லேயோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் கூட ஊற்றி வைக்கலாம். ஆனால் அப்படி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த டப்பாலையும் கப்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடணும். இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா நான் ஷாப்ஸில் தான் வாங்கினேன் ரூ. 135. வேணுன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மோல்டில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் கழித்து நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். அப்படி எடுக்கும்போது நல்லா சோப் கெட்டியாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோப் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சோப் செஞ்ச உடனேலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சோப் செஞ்சு ஒரு 30 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 31வது நாள் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சோப் செய்யறதுக்கு நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த காஸ்டிக் சோடாவும் ஒரு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கலோட பவர் குறையிறதுக்கு இதை 30 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த காஸ்டிக் சோடாவோட பவர் பார்த்திங்கன்னா நம்ம சோப் செய்யும்போது பாதி குறைஞ்சிடும். அந்த மீதி குறையிறதுக்கு தான் நாங்கள் மீதி 30 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. 30 நாள் கழித்து இந்த சோப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சலாம். 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். எப்படியும் 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோப்பை நம்ம எடுத்து பார்க்கலாம் மோட்லேருந்து. நம்ம சோப் ரொம்ப நல்லாவே வந்துக்குது. நல்லா கெட்டியாக நல்லா சூப்பராகவே வந்துக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.